ஃபைனலாக நம்ம லடாக் போர்டை அச்சீவ் பண்ணிட்டாச்சா. நீங்களே பார்த்துருப்பீங்க, ட்ரிப்பு ஸ்டார்ட்லேருந்து ஆக்சிடென்ட். நாங்கள் கிளம்புன நேரம் சரி இல்லையா? வாட் ஃபைன்? இங்கே பேர் இங்கே தான் வெஹிக்கிள் இருக்குது. வாட் ஃபைன் பையா? வி ஆர் கம்மிங் 6000 kilometers. 1 second we want to take rest. See my vehicle inside. Why you not giving respect? Seeing my kilometer 6000 kilometers. ஒரு 1 minute you not give respect. இத்தனை வண்டி இங்கே ரோட்டில் நிற்குது, அதெல்லாம் தெரில. உடனே ஃபைனுன்ட்டு வந்துடுவார். காசு இல்லைன்னா கூட வருத்தப்பட மாட்டோம், பசங்க இல்லைனா தான் நாங்கள் வருத்தப்படுவோம். அதேமாரி என்னோட இந்தியா ட்ரிப்பும் இதுதாங்க கடைசி. இதுக்கு மேலே நான் இந்தியா ட்ரிப் பண்ண மாட்டேங்க. இதுக்கு மேலே நான் ஃபாரின் போகலான்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். எஸ் ஐ கம் ஆல்ரெடி 3 டைம். நாங்கள் தமிழ்நாட்டில் தாரில் முதல்ல லடாக் முடிச்சது நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு. 1000 தான் கார் ரைட் பண்ணாலும் பைக் ரைட் பண்ணுற மாதிரி வராது தெரியுமா? பைக்கில் அவ்வளோ லவ் இருக்குது பசங்களுக்கு. 60 வயசானாலும் சரி, அவங்க கட்டையில் போனாலும் சரி, அந்த பைக் லவ் மட்டும் குறையாது. பொண்டாட்டி மேலே வச்ச லவ் கூட குறைஞ்சிரும், ஆனால் பைக் லவ் குறையவே குறையாது. யாராவது ஏ ஹோலியை கொண்டாடிட்டு இருக்கீங்க ஆண்டி? யோ ஆண்டி, நான் என்ன ஆண்டி பண்ணேன்? ஐயோ ஆண்டி, யோ கொலவெறி பிடிச்ச ஆண்டி. வை திஸ் கொலவெறி? என் பொண்டாட்டி. ஆண்டி வெயிட், ஐ கம்மிங். யூ புட்டிங் ஐஸ் இன் மை ஹெட். யூ ஆண்டி, ஐ அட்டாக் யூ. ஏ ஆண்டி, நீ காப்பாத்துறா? யோ ஆண்டி வலிக்குது ஆண்டி. ராஜு பாய், 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் சார், நான் தான் உங்கள் ஆட்ரேஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு லடாக்கில் தாங்க இருக்கோம். ஆனால் வந்துட்டு 2-3 சோகமான விஷயங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூட கிச்சா, பிங்கி அண்ட் அந்த நிதிஷ் ப்ரோ ரைடர் இருக்கார்ல. நிதிஷ் ப்ரோ ரைடர்னா என்ஆர்எஃப் இல்லை, எங்கள் கூட அந்த கேமராமேன் நான் கூட சொல்லியிருக்காங்க. நம்ம கல்யாணத்துக்கு கேமரா எடுத்தார், அவரோட பேர் நிதிஷ் தான். அவர் வந்துட்டு ரைடர் தான். கொஞ்சம் சோகமான விஷயம் தாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க, நாங்கள் வந்து ஊருக்கு போகல. ரீசன் பார்த்தீங்கன்னா, 2வது சோகம் நம்மளோட ஜெரி இருக்குங்களே, அது வந்துட்டு முந்தானேத்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க. கார்னிங்கில் வரும்போது வண்டி இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த ஃபுல்லாக கிராஷ் கார்டு தான், வண்டிக்கு எதுவும் அடி இல்லைங்க. அங்கே ஒரு கேன் வச்சுருப்போம், ஜெரிகேனில் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணியிருந்தோம், ஒரு பக்கம் டீசல் ஃபில் பண்ணியிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, முன்னாடி வந்து ஜெரிகேன் வைக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாம் எங்கே உழுவு போகிறோம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருந்தோம். ஆனால் நான் வண்டி ஓட்ட போகிறது இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ஓட்டிட்டு போய் தான் முன்னாடி வந்தேன். நான் அப்போ கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன், கார் வ்ளாக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஜெரிகேனில் இந்த டீசல் வந்துட்டு ஓட்ட விழுந்து அதெல்லாம் கொஞ்சம்லாம் தெரிச்சு கொஞ்சம்லாம் பயம் எடுத்துருச்சுங்க, எங்கே வண்டி ஃபயர் ஆகிடுமோன்ட்டு. இன்கேஸ் இது பெட்ரோலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபயர் ஆகிருக்கும். டீசல்னால கொஞ்சம் லேட்டு பிக்கப், ஃபயர் ஆகலை. இன்றைக்கி தாங்க நம்ம வந்துட்டு மேலே அந்த லடாக் போர்டு பார்க்க போகிறோம். நம்ம கிச்சா இருக்காருங்களா, அவர் நேற்றே போய் ஈவெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி அவர் ஊருக்கு கிளம்பிட்டாருங்க. நாமலாம் வந்துட்டு வேறு லைஃப்ங்க, எப்போனாலும் என்ன வேணாலும் ட்ரிப் அடிக்கலாம், எவ்வளோ நாளாலும் அடிக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த கிச்சா இருக்காருங்களா, அவர் வந்துட்டு கேடிஎம் ஷோரூம் மேனேஜர் தானே, ஓரளவுக்கு தான் லீவ் போட முடியாது. அது எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ட்ராவல்னாவே பர்மிஷன் கேட்டு வருது, மேலே ஹெட்டுக்கிட்ட வந்துட்டு பர்மிஷன் கேட்டு வருது, அவங்க திட்டுவாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க, இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால் அவர் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதனால் அவர் சீக்கிரம் கிளம்பிட்டார். இப்போ தான் சென்ட் ஆஃப் பண்ணார். அதோட விளாக்லாம் அவரோட சேனலில் வரும். நாம் வந்துட்டு இன்றைக்கி தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்குமே எனக்கு மைண்ட் செட் இல்லை, என்ன பண்ணுறது, ஹார்ட் ரேசருக்கு விளாக் முடிச்சாகணுமே. இதுதாங்க நம்மளது கடைசி எபிசோடு, ஹார்ட் ரேசரோட கடைசி எபிசோடு இது தான். அவன் ஜெரி இருக்கான்ல, அவன் கொஞ்சம் டேமேஜில் இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா வீல் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு இருந்துட்டு போயிருக்குன்ட்டு. ஓகே, ஆனால் ஒன்று ஆச்சா, நீங்களே பார்த்துருப்பீங்க, ட்ரிப்பு ஸ்டார்ட்லேருந்து ஆக்சிடென்ட். நாங்கள் கிளம்புன நேரம் சரி இல்லையா என்னென்னு தெரியல, கரெக்டாக தான் வந்துருந்தோம். ஆனால் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ட்ரிப்போட கடைசி டேன்னு போது ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆகிடும். மறுபடியும் இந்தமாரி டே எப்படி அமையும், எப்போ அமையும்னு தெரியாதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் சங்கட்டமான விஷயம் தான். கேமரா வியூவில் பார்க்கலாம். நம்ம அந்த போர்டை பார்க்க போயிட்டு அதாவது கார் குண்டால ஏதோ பேர் வரும், அது பேர்லாம் நான் வாயில் நுழையாது. காலையில் தான் நான் பெப்பர் சாப்பிட்டேன். போலாமா? எப்பயுமே ஃபஸ்ட் எபிசோடு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ஆனால் கடைசி எபிசோடு மட்டும் ரொம்ப சோகமாகவும் முடியுது எல்லா ட்ரிப்லேயும். ஆனால் இதில் ரொம்ப பெரிய சோகம் என்னென்னா, எங்கள் கிச்சா இருக்கான்ல, அவன் வந்துட்டு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்களா, ஒன்றா போகாமல் முன்னாடி. ஆனால் அந்த லடாக் ட்ரிப்பில் நான் 2 டைம் பார்த்துருக்காங்க, 2-3 தடவை பார்த்துருக்கேன். எப்பவுமே ட்ரிப்பு நம்ம ஒன்றா வரும்போது ரிட்டர்ன் போகும்போது தனித்தனியாக தான் போவோம். அது ஃபஸ்ட் ரைட்லேயும் அப்படி தான் நாங்கள்லாம் தனித்தனியாக போனோம், 2வது ரைட்லேயும் நாங்கள் அப்படி தான் போகிறோம். எப்படி போனோம்? மேப் போடணுமா? ஆமாம், ஆனால் காருக்காரங்க தான் மேப் போட்டு கார் முன்னாடி போக சொன்னேன். ஸ்னோ கரைய ஆரம்பிச்சிச்சு. க்ளவுஸ் போட்டு எப்படி அமுத்துற பட்டனை?
வச்சு அப்படியே அழுத்த வேண்டியது தான். இவனுங்க எங்கே காருக்காருங்க? இங்கே காருக்காரங்க வரவே மாட்டேங்கிறாங்க. நம்மளை தான் விசில் அடிச்சுட்டு இருந்தாங்களா அவங்க? நான் சும்மா குறுக்காக்காரங்க விசில் அடிப்பாங்கல்ல, வழியே தெரியாது. போனால் எப்படி போகிறது நம்ம? இது கார்குண்டால் மேப் போட சொன்னால் சண்டிகாருக்கு மேப் வச்சுருக்கேன் டெல்லி போகிறதுக்கு. என்ன இதில் எதுவுமே ஓடல. ஐஃபோன் வேறு இங்கே வச்சார ஸ்வங்கின்னு ரிப்பேர் ஆகி போயிடும். ஆமே வச்சா நாங்கள் லடாக் வந்து இது 3வது நாளுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டே ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரி ஆக்சிடென்ட் ஆனதால் நான் இன்றைக்கி ஒரு மாதிரி நெகட்டிவாக இருந்துச்சு, அதனால் நான் போகல. இங்கே பார்த்தியா நான் பின்னாடி வரேன்னு கூட பார்க்காம இவங்க பாட்டுக்கு போயிட்டானுங்க. எப்படி போகிறது? ஸ்ட்ரெயிட்டுன்னு போட்டிருக்கு. இங்கே வேறு ராங் ரூட்டில் போனால் போலீஸ் கேஸ் வேறு போடுவாங்களே. இவனுக்கு எப்படி போனானுங்க வேறு தெரியல. அட பாவிங்களா, உங்களை நம்பி வந்த பாவத்துக்கு என்னை இங்கே கழட்டி விட்டானுங்க லடாக்கில். நாங்கள்லாம் கிளம்பிட்டாச்சு. நாங்கள் நேற்றே வந்துட்டு பாஸ்லாம் போட்டு போயிடலான்னு தான் பார்த்தோம். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆச்சு. நான் தான் சொல்லியிருக்கேன், காலையில் காட்டி எழுந்திரிச்சு எனக்கு அந்த குட் வைப் இல்லைன்னா நான் போச்சு, நம்ம பிரிஞ்சிட்டோம். ஏன்டா ஒரு செகண்ட் பின்னாடி வர்றது பார்த்தா என்ன குறைஞ்சாடா போயிடுவீங்க. வினித்துக்கு கால் பண்ணு. அங்கே முன்னாடி தான் போகிறாங்க, கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்பீடாக போகிறானுங்க. ஹெச்ஆர் அதேமாரி நேற்றே நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வச்சா நம்ம ஹெச்ஆர் எல்லாருமே லடாக் ஃப்ளாக் வேணும்னு கேட்டுறீங்களா? நிறையா வாங்கியிருக்கேங்க. நான் ஊருக்கு வந்ததும் மறக்காமல் என்னை எங்கே பார்த்தாலும் சரி என்கிட்ட லடாக் ஃப்ளாக் கேட்டு வாங்கிடுங்க. அதேமாரி இன்னும் யாராச்சும் கேட்க மறந்துட்டீங்களா சொல்லுங்கள், இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளாக் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒருத்தருக்கு ஒரு ஃப்ளாக் தான் இல்லை, ஒருத்தருக்கு 2 ஃப்ளாகு 3 ஃப்ளாகு எல்லா ஃப்ளாகும் உண்டு. கரெக்டான வழியில் தானே போகிறோம். ஐயம்மா என்ன எல்லா முக்கு சந்திலையும் வெல்கம்னு போட்டிருக்கானுங்க. அது ஓட்டுறது பொண்ணை பையனான இங்கே எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் ஓட்டுறாங்க. ஏன் பிரியா, இப்போ நாங்களாம் எங்கள் ஃப்ரெண்ட் ட்ரிப்லாம் பிரியும் போது ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன். உனக்குலாம் அந்த மாதிரி சோகமாகவே எதுவுமே இல்லையா? என்ன இருக்கு, நீ தான் ரூம் விட்டே வெளியே வர மாட்டி. உங்கள் ஃப்ரெண்டு செட்டுன்னு தான் உங்களுக்கு தெரியும். நாங்களாம் பசங்களாம் அழுவ ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் எதுக்கு அழுகுறோமோ இல்லையோ, இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் பாரு, அப்போ தான் பசங்க எல்லோரும் ஒரு மாதிரி சோகமாகிடுவோம். காசு இல்லைன்னா கூட வருத்தப்பட மாட்டோம், பசங்க இல்லைன்னா தான் நாங்கள் வருத்தப்படுவோம். வீட்டுக்கு போனதும் நாங்கள் வால்பாறை போக போகிறோம். 3 நாள் நோ ஃபோனு, நோ நெட்வொர்க், நோ இது. நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட போகிறோம். இதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு மறுபடியும் எப்படி அமையும்னு தெரியல. அமையுமான்னு டவுட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா அவ்வளோதான் சார், ஒருத்தருக்கும் ஒரு லைஃப் டைம் மாறும், ஒரு லைஃப் ட்ராக் திரும்பவும் வளையும், அந்தமாரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. எனக்கு ஆல்ரெடி வளைஞ்சிருச்சுங்க. என்னோடய ஜேர்னிலாம் வந்துட்டு எப்பயோ முடிஞ்சிச்சு. இப்போ நான் என் ஃப்ரெண்டுங்களுக்கோசம் அப்புறம் ஹெச்ஆருக்கோசம் தான் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கோசம்லாம் நான் ட்ராவல் பண்ணுறதுலாம் எப்பயோ முடிஞ்சிச்சுங்க. 2021 முடிஞ்சிச்சு. அது போக 2022 நேபாள் முடித்தாங்கல்ல, அந்த இதோட எண்டுக்கு கொடுத்துட்டேங்க நான். இப்போ கிச்சா வந்துட்டு இதுதாங்க அவனோட கடைசி ஜேர்னி. இதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கும் மேரேஜ் ஆக போகுது. எங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மேரேஜ் ஆக போகுது. எல்லாருமே அதான் அந்த அவெஞ்சர் எண்டு கேம் இருக்கும்ல, எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் ஒரு வேலை போக ஆரம்பிச்சிடுவாங்களா, அதுமாரி தான் எங்களுக்கும் வந்துட்டு அந்த ஒரு டைம் வந்துருச்சு. அண்ட் பிங்கி பார்த்திங்கன்னா அவள் ஹையர் ஸ்டடிக்கோசம் அவள் சென்னை போக போகிறா. சாபாசா வந்துட்டு அவனோட லைஃப் வந்துட்டு அவங்க அப்பா பிஸ்னஸ் பார்த்துட்டு அவனுக்கும் மேரேஜ் அலைன்ஸ்மெண்ட் அது லாட் ஆஃப் இருக்குது. வினீத் பார்த்திங்கன்னா அவன் பெங்களூர் போயிடுவாங்க, அவனும் டாப் ஸ்டடிக்கு போக போகிறான். ஜேபி ப்ரோக்கும் தான் எனக்கும் தான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கும். ஜேபி ப்ரோக்கு மேரேஜ் ஆக இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். எங்கே கால் பண்ணுறானுங்க வினீத்து? ஓகே 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 நம்ம சிவா இருக்கான்ல, அவன் வந்துட்டு வழக்கம் போல் தாங்க போயிட்டு அவங்க அப்பா கடையிலே உட்காந்துருவான். எல்லாத்துக்கும் இப்படி தாங்க. இந்த ட்ரிப்பு முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பழைய லைஃப் வாழ போனோம். ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்கும். இத்தனை நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம், இஷ்டத்துக்கு தூங்கி எழுந்திரிச்சோம், பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நினச்ச இடத்துக்கு போயிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு சகஜமான வாழ்க்கை. அந்த 3 ரூமா 3 செவத்துக்குள்ளே, ஏன் 3 செவருன்னு சொல்கிறேன்னா, ஒரு செவரு வந்துட்டு கண்ணாடி வச்சுருக்கும்ல, அதனால தான் அப்படி சொல்கிறேன். அப்படி தான் இருக்கும். நான் இந்த லடாக் போர்டு வந்துட்டு ஏற்கனவே பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு அவ்வளோவா இருக்காது. எப்பயுமே ஒரு பொருள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் அதோட வேல்யூ இருக்கும். அது 2-3 டைம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன்,
இருக்காது. அதேமாதிரி என்னோடய இந்தியா ட்ரிப்பும் இது தாங்க கடைசி. இதுக்கு மேலே நான் இந்தியா ட்ரிப் பண்ண மாட்டேங்க. இதுக்கு மேலே நான் ஃபாரின் போகலான்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். நம்ம செரியண்ணா போயிருக்காருல, அந்தளவுக்கு இல்லைனாலும் ஒரு 5 கண்ட்ரி 10 கண்ட்ரி அப்படி முடிக்கலான்னு. ஆனால் செரியண்ணாவுமே எப்படின்னா அவர் ஒரு கண்ட்ரியை போயிட்டு வந்து தான் ஷிப்பிங் பண்ணி தான் போயிட்டுருக்காரு. ஆனால் பைக் மட்டும் இந்தியா கொண்டு வர மாட்டேங்கிறாரு. அதே கான்செப்டில் தான் நாமளும் பண்ணலான்ட்டு. ஆனால் நம்ம வீட்டுக்கு போனோடனே முதல்ல நம்ம 10R ரெடி பண்ணோம். 10R ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஆர்சி இருக்குங்களா, ஆர்சி மாடிஃபை பண்ணோம். ஆர்சி கலர் சூஸ் நான் பண்ணிட்டேன் சார். எல்லாருமே வந்துட்டு பம்பிள் பி நம்ம ஒரு அடையாளமாக, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய அடையாளமாக பம்பிள் பி வெளியே கொண்டு வந்தோம். அந்த கான்செப்ட் வைஸ்லேயே நம்ம பிராண்ட் வந்துட்டு எல்லோவாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதேமாதிரி நம்ம டிபி பார்த்திங்கனாலே எல்லோ வித் பிளாக்கில் தானே இருக்கும். அதனாலவே நம்ம எடுக்கிற வண்டி இன்னுமேட்டு எல்லா திங்ஸுமே வந்துட்டு எல்லோ கலர்லேயே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் வந்துருங்க சார். நம்ம வந்துட்டு எல்லோ ஒயிட் பிளாக் இந்த 3 கலந்து தான், ஐயோ என்ன கல் இப்படி வருது, இந்த 3 கலந்து தான் சார் நம்ம ஆர்சி ரெடி பண்ண போகிறோம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இந்த ஜெரி இருக்குங்களா, நம்ம ஜெரி இந்த வண்டி நம்ம ரேப் பண்ண போகிறோம். இதுவும் அதே ஃபாண்ட்டில் தான் பண்ண போகிறோம். நம்ம 10R வந்துட்டு டெலிவரி எப்போ நம்ம மீட்டப் வைக்கல சார், அது எடுத்து மாடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மீட்டப் வைக்கணும். இங்கே தான் போகணுமா, நம்ம பசங்க வரட்டுமா, பாலைவனத்தில் மாட்டின மாதிரி இருக்கும். இங்கே தான் திரும்பணும். முட்டு சந்தா இது. ஆனால் லடாக்கு நம்ம ஊரோட இவ்வளோ வெயில் கொளுத்துது பாரு. உனக்கு லடாக் ஃபீல் மாதிரியே இருக்குது. பைக்கர்ஸ்னால தான் இந்த இடம் ஃபேமஸ் ஆனிச்சு தெரியுமா. ஏதோ வெல்கம் போட்டிருக்கு, அதனால அவன் உட்காந்து பார்த்துட்டு வந்திருக்கான். நானும் பார்த்துட்டு வரேன். வெல்கம் டு ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் மோட்டோ அப்பலா ரோட் இன் தி வேர்ல்டு. இதுதான் ஃபஸ்ட்டா ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட்னா? இப்போ இதுமாரி ஹையஸ்ட் ரோடு அப்போ நிறைய இருக்குது. ஆனால் அதுலேயும் இது ஒன்று, அந்த ஹையஸ்ட் ப்ளஸில் இது ஒன்று. இங்கே தான் பார்டர் செக்கிங். இதே தான் 2021 இருந்தேன், எதுவுமே மாறலை. पूरा अर्जुन रेड्डिया आरसी बुक अभी अंट इधर EMI இருக்கு ஏய் அமெரிக்கன் காயின் கொடு ஒழுங்கா, நீ தர மாட்ட. இது பாஸ் வந்து 500 வருது சார். கவர்மெண்ட் படி 450. நம்ம நெட் சென்டரில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 ரூபா உங்களுக்கு தரணும் சார்ஜு. அது வாங்கிட்டு மேப் போட்டிங்கனாலே வரும். வந்துட்டு இந்த ரோட்லேயே ஸ்வங்கின்னு போனோம், அதே ஹைட்டு போனோம். இதான் என்னது இது பேத்தியா வாங்கினேன் நான் அங்கே. இது பேர்னா பொறி வித்துட்ருக்கவன் வச்சுருந்தான், வாங்கிட்டான். அவனுக்கு 150 ரூபா கொடுத்துட்டு இந்த காயின் வாங்கினேன். இதோட வேல்யூ வந்துட்டு எவ்வளோ, 86 ரூபாயா? ஆமாம் 86 ரூபா. ஆனால் நான் 150 ரூபா கொடுத்து வாங்கினேன் இது. அது பேர் அந்த காயின் மேனுஃபேக்சரிங் பேர் எப்போன்னு 18 சரி. வை புட்டிங் என்ன, நான் ஒன்றுமே பண்ணலையே, நீ ஏன் சொல்கிறீங்க? இவருக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியும். என் கார்டு ஏதாச்சும் வேணுமா? மை கார்டு வேணுமா? போதுமா, வெரிஃபிகேஷனுக்கு ஒன்று தான் போதுமா? தேங்க்யூ. After how many kilometers? Checking permit. You are in airline permit. Okay. Yes. I come already 3 time. யாரை பார்த்தாலும் லவ் யூ சொல்லிடுறான். பிளாக் பேந்தர் முன்னாடி கொண்டு போடா. எனக்கு இதில் வருத்தமே என்னென்னா பிளாக் பேந்தர் ஆக்சிடென்ட் ஒன்று தான். நான் வருத்தப்படுறத விட எங்கள் அப்பா தான் அதிகமாக வருத்தப்பட்டுருக்காரு வீட்டில். எங்கள் ஃபேமிலி ஜென்ரேஷன்லேயே முதல்ல கார் ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான். ஐ மீன் நானாக ஓட்டி பண்ணல, இதுவுமே நானாக ஓட்டி பண்ணல. நீ நல்லாவே நோட் பண்ணியிருக்கணும். ஒன்று வந்துட்டு என்னை யாராச்சும் இடித்து தள்ளி விடுவாங்க, இல்லைன்னா என்னோடய காரு பைக் வந்துட்டு வேறு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இடிப்பாங்க. நானாக வாண்டடாக போயிட்டு எங்கேயும் அடித்து சொருவ மாட்டேன். இப்போ சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் நான் சொருவி கிடப்பேன். 34 கிலோமீட்டர் இருக்குது மேலே போர்டுக்கு. இது அன்றைக்கி நாங்கள் வரும்போது ஆக்சிஜனே எங்களுக்கு பத்தலை தெரியுமா, சரியான குளிர். ஆனால் என்ன டைமில் வந்தோன்னு தெரியல எங்களுக்கு. அது இப்போ வர மாதிரி இவ்வளோ வெயில் அடிக்குது. சம்மர் சீசனில் வந்துட்டோம். நம்ம ஏற்காடு ரோடு மாரியே இல்லை. லைட்டாக நம்ம ஏற்காடு வெள்ளைக்காட்டு மாரி தான் வச்சுருக்கோம். நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றப்போ நான் vlog எதுவுமே பண்ணலைங்க, சும்மா ரீல்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். ஆனால் நான் கரெக்டாக வர்றப்போ இங்கே ஸ்னோ பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன டைமில் வந்துன்னு தெரியல சார் எனக்கு. ஆனால்
இப்போ வந்து நாங்கள் வர டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. ஆனால் கிச்சா கிளம்புற என்ன சொன்னோன்னா, நீ நேரத்தோடு போனால் மட்டும்தான் இங்கே வந்து சீக்கிரமாக விடிஞ்சிருங்க. 7 மணிக்கு 6-5 மணிக்கெலாம் இங்கே விடிஞ்சிருங்க. அதேமாரி இருட்டாகிறது ரொம்ப லேட்டாக தாங்க இருட்டாகும். இங்கே என்ன செக்கிங், அங்கே தானே செக்கிங் பண்ணிட்டு வந்தோம். வெல்கம் டு நாபர் ஏதோ போட்டிருக்காங்க. ஏண்டா விசில் அடிக்கிற நேரம் இங்கே வந்து நிற்க வேண்டியது தானே, அங்கேருந்து குச்சுன்னு விசில் அடித்தா பொம்பளையாது. நான் கூட பையனோன்னு நினச்சேன். ஹெல்த்துக்கு வண்டி என்ட்ரி பண்ணணும். இது வந்து புதுசாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு என்ட்ரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து 2 என்ட்ரியாக இருக்குது. வண்டி விட்டு ஏற்றிட நடந்து வந்துட்டுருக்கேன்ல, இது பேர் வண்டி விட்டே இறங்களா. போகலாம் அம்மா, போகலாமா? கண்ணாடி ஒழுங்கு மரியாதையே வச்சிரு. கண்ணாடி எண்ணுது, வெளுத்துவிடும் வெய்ய. போகலாம். இன்னும் எத்தனை என்ட்ரின்னு தெரில இங்கே. ஏன்னா இங்கே மேலே போப்போ ஆக்சிஜன் லெவல் லோவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, ஆனால் எனக்கு லாஸ்ட் டைம் வரும்போதும் தெரியல, இப்போவும் தெரியலைங்க. அதை நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன்ல, இங்கே வந்துட்டு இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ கரெக்டாக இல்லைனா மட்டும்தான் அந்த மாதிரி. நார்மலாக நம்மளாம் ஓடி விளையாண்டிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நாமளாம் கேஷுவலாக தான் இருக்கும். ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இல்லை. இங்கே ஃபஸ்ட்லாம் ரொம்ப பயப்படுவாங்களா டாக்டர்னா அப்படி இப்படின்னு. ஆனால் ஒன்று நீங்கள் வச்சுக்கணும், லடாக் ட்ரிப்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஹெச்ஆர் வீடியோவில் பார்த்துன்னா தெரியும், எல்லாமே ஆக்சிடெண்ட். ஹெச்ஆர் வீடியோன்னு இல்லை, கிச்சா வீடியோவும் சரி, ஜேபி மாமா வண்டியும் சரி, சாபாசா வண்டியும் சரி, எல்லா வண்டியும் இப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்குது. கடைசியாக லாஸ்ட்டாக என் வண்டி சேர்ந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் அப்போ தான் நினச்சிருந்தேன் எல்லா வண்டியும் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்குது, நம்ம தான் கரெக்டாக வந்துட்டுருக்குன்னு. நம்மளும் சாஞ்சிருச்சு. ஜெரிக்கான் இருந்ததுனால வண்டிக்கு அடிக்கமே. இங்கே இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. இது வந்து ஒசூரில் வந்துட்டு மாற்றிட்டு போயிடுவேன் போகிற வழியில். அதேமாரி இன்னொன்று ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா வச்சு, நம்மளோட ஜெரி இருக்குல்ல, இதோட கடைசி டிரைவும் இது தாங்க. இதுவும் நம்ம ஸ்டாச்சு பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தால ஆர்சி நம்ம ஸ்டாச்சு பண்ண போகிறோன்னு. அதே சேம் மெத்தடில் இதுவும் நம்ம ஸ்டாச்சு பண்ண போகிறோம். நம்ம வேறு ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறோம். அதாவது 10R இல்லாமல் நம்ம வ்ளாகிங்க்கு, வெளியே ஊர் சுற்றுறதுக்கு, கிச்சா பார்க்க போகிறதுக்கு, மதுரைக்கு போகிறதுக்கு, இப்படிலாம் ஒரு வண்டி ஒன்று வேணும்ல. அதுக்கு வந்துட்டு ஒரு வண்டி எடுக்க போகிறேங்க. அதுக்கு என்ன வண்டி எடுக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் வண்டி ஒன்று சஜஷன் பண்ணுங்கள். நான் வந்துட்டு பெனிலியில் ஒரு வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஆனால் வாங்கினா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மாடலில் தான் வாங்கணும்னா, அதனால் ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டியில் ஏதாச்சும் சஜஷன் பண்ணுங்கள். நான் வரும்போதெல்லாம் அந்த ஃப்ளாக் வந்து நல்ல கலராக இருந்துச்சு, இப்போ கருன்னு இருக்குது. இன்னும் இந்தமாரி மழை ஹைட்டுக்கு போகணுமோ? இப்போ எத்தனை ஐடி ஹைட்டில் இருக்குன்னு தெரியல. மண்டெல்லாம் அரிக்குது. அங்கே ஏதோ லேண்ட்ஸ்கேட்டு போல். லேண்ட்ஸ்லைடா? மண் சரிஞ்சிருச்சா இல்லை ரோடு க்ளீன் பண்ணி தராங்களா? என்ன பண்ணுறானுங்க? என்னவாம்மா? லேண்ட்ஸ்கேட் மாரிலாம் தெரியல. ரோடு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க தானே. ஒழுங்காக கண்ணாடி கழட்டி மேலே வை. என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? வண்டி இவங்க வாடகை எடுத்து ஓட்டுறாங்களா இல்லை இவங்க டிரைவரா? இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும்? 35 கிலோமீட்ரு மொத்தமாக இன்றைக்கி வச்சாருனாங்க. அந்த மேலே லடாக் போர்டு மட்டும் பார்க்கலாம். பின்னாடி வந்துட்டு டிஸ்கித்துட்டு ஒரு ஏரியா இருக்குது. அது வந்துட்டு நேம் சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியாது. என்ன சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம டியர் காம்ரேட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு டிஸ்கித்தில் அப்படி இப்படி அந்த ஒரு இது இருக்கும். அது பேர் என்ன, அது அந்த கல்லில் இருக்கலாம், இத்தனை கிலோமீட்டர் டிஸ்கித்துக்கு 15 கிலோமீட்டர் அப்படின்னு அந்த போர்டு வந்து அங்கே இருக்குங்க. அங்கே அர்ஜுன் ரெட்டி வந்துட்டு அதில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாரு. சேம் அதேமாரியே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. லாஸ்ட் டைம் 2021 வரும்போதே எனக்கு வந்து அது ஆசையா. ஆனால் எங்களுக்கு சரியான டைம் இல்லாதனால நாங்கள் ரிட்டர்ன் போக வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி எங்களுக்கு டைம் இல்லை தான். நேற்றே நாங்கள் லடாக் பார்த்து தான் இன்றைக்கி நாங்கள் கிச்சாவோட போயிருந்துருக்கலாம். ஆனால்
நான் தான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம காரு பைக்கு ரொம்ப செலவு பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. கணக்குப்படி பார்த்தா ஒரு 4 லட்ச ரூபா. இப்போ வந்ததுக்கு மட்டுமே 4 லட்ச ரூபா பக்கமாக செலவாயிடுச்சுங்க. எதுவுமே பார்க்காம ரிட்டர்ன் போனால் இவ்வளோ செலவு பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருங்க. இப்போ முன்னமாரி ஹார்ட் ரேசர்ஸ் சேனல் வந்து முன்னமாரி பழையபடி மறுபடியும் வியூஸ் வரதுலாம் நின்றுடுச்சுங்க. ஸோ ரிட்டர்ன் போய் நம்ம அடுத்தது என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஏது என்னன்னு ஒன்றுமே தெரியாது. எல்லாமே பிளாங்க்கில் தான் இருக்குது. கிச்சா வந்துட்டு அவன் வந்துட்டு காஃபி ஷாப் வைக்கணும்னு அவனுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. ஆனால் நமக்கு மட்டும் தான் எந்த ஒரு ட்ரீமுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம். நாமளும் போய் நம்ம பொழப்பெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணல. அதனால் இன்றைக்கி இந்த ட்ரிப்லேயே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதெல்லாம் பொறுமையாக நின்று பார்த்துட்டு வந்துடலாம். ஊருக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா மாரி சகஜமான வாழ்க்கை வாழ வேண்டியதான். இவன் ஒரு பக்கமாக விட்டானா பரவாயில்ல, நாமளும் போயிடலாம். விட மாட்டுக்கிறானே. ஆனால் லாஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது என்னால் க்ளவுஸ் போடாமல் வண்டியை ஓட்ட முடியல. அவ்வளோ குளிர். ஸ்னோ இல்லை, ஆனால் குளிர் அவ்வளோ குளிர் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வரும்போது பாருங்கள், நார்மலாக தான் வரேன். குளிரவே இல்லை, வேர்க்குது. விட்டு அந்த ஜாக்கெட்லாம் கழட்டி போட்டுருவோம் போல். கடைசி வரைக்கும் ஸ்னோ பார்க்க முடியல. அந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏறினோம்ல, அது பேர் அமர்நாத் டெம்பிள் போனவங்கள்ல, அங்கே கூட வெயில் தாங்க அடிச்சிச்சு. இன்றைக்கி எவ்வளோ ட்ரக்கிங்லாம் போனோம். இவ்வளோ பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ரோடு போட்டு வச்சா நல்லா இருக்கும்ல. ரோடு போட்டதில் தான் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரிட்டன் வந்துட்டு மணாலி வழியாக தான் ஹெச்ஆர் போகிறோம். நம்மளோட இதுதான் கடைசி எபிசோடு. உங்களுக்கு வந்துட்டு மணாலி ரோடு வந்துட்டு vlog பண்ணணுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்துட்டு லடாக் டு சேலம்ன்ட்டு செகண்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்துட்டு பர்சனலாக அவ்வளோ சோகமாக தான் இருக்குது. ஏன்னா கிச்சா வந்துட்டு இல்லைங்களா, ஊருக்கு போயிட்டான்ல. அது கிச்சா அப்போ ஒரு பக்கம் ஊருக்கு போனால் ஒரு பக்கம், ட்ரிப் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு பக்கம். இன்றைக்கி தான் ட்ரிப்போட கடைசி டேட்டில் இருக்கும். இன்றைக்கி ரிட்டர்ன் போகிறதுலாம் வழக்கம் போல் வீட்டில் தான் எப்போ வருவேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை மணிக்கு வருவேன், என்ன தேதியில் வருவேன். அது நம்ம வீட்டுக்கு போயிட்டு நமக்கு நிறையா பேர் என்ன ஏதோ சொல்லுவாங்களே, நல்லா இங்கிலீஷ் வார்த்தை நல்லா இருக்குமே சார். அது ஐயோ, அது பேர் என்னது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கு ஊருக்கு போயிட்டு. அதெல்லாம் முடிக்கணும். அவ்வளோதான். மித்த பசங்க மாரி நாமளும் வாழ போகிறோம். இது நான் ரீல்ஸாக அவனுக்கு பண்ணுவேன் அப்புறமேட்டு. இங்கே நம்ம பசங்க நிற்கிறாங்கன்னா ஒன்று வியூ பாயிண்ட்டுக்கு, இல்லை நான் பார்க்குற வியூ பாயிண்ட்டுக்கு. இது என்ன, இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுமா மாமா? வியூ ஆங்கிள் என்ன சூப்பராக இருக்கு. வியூ ஆங்கிள் சூப்பராக இருக்கு. ஆமாம், அவங்க பேர் நம்ம அவங்க வந்து இவ்வளோ தூரம் ஏறி இருக்கோம். போகலாம். இங்கே ஒன்றுமே ஃபோட்டோ எடுக்கிறோம். என்ன வியூ பாயிண்ட் லேவா? ரிட்டர்ன் வர மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கூட்டமாக இருக்குது. அங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும். லடாக் போர்டு எல்லாருமே அந்த ஒரு லடாக் போர்டு பார்க்க தான் சார் போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுக்காடா இத்தனை கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னு. இது வந்துட்டு ஒரு ஜேர்னிங்க. அது பைக்கில் வந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் புதுசாக காரில் வந்திருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டில் தாரில் முதல்ல லடாக் முடிச்சது நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு. போயிட்டு அங்கே வந்துட்டு ஜெயிச்சிட்டோம் மாறான்ட்டு ஒரு ஃபோட்டோ, ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு, இது ஒரு மெமரிஸாக நாங்கள் ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுப்போம். அங்கே என்ன, அங்கேயும் ஏதோ ஒரு வண்டி பார்க்கெலாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஸ்னோ பார்க்க மாட்டோமா? அப்படியே ஸ்னோ பார்த்தாலும் இந்த ஸ்னோ நல்லா இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, வின்டர் சீசனில் ஸ்னோ வருது பார்த்தீங்களா, அதுதான் சூப்பராக இருக்கும். அதுதான் உருண்டை பிடிச்சி அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு, நடக்கிறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதிலே ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி அவ்வளோவா கண்ட்ரோல் இருக்காதுங்க. எங்கேயாச்சும் போய் விழுந்துருவோம், வலிக்கி விடும். தாரே வலிக்கி விட்டுருச்சுங்க அந்தமாரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் தான். முன்னாடி பாருங்கள், பிளாக் பேந்தர் போகுது பார்த்தியா, வெறும் புகை மண்டலமாக போயிட்டே இருக்கும். இன்னும் எத்தனை கார்களோட ஏதோ போட்டிருக்கேன். ஐயோ, அந்த பேர் வேறு வாயில் வராது. ஆனால் பாருங்களேன், 3 டைம் நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். நம்ம பிளாக் பேந்தரு அவன் போகிற ஸ்பீடுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, ஏற்கனவே ஜெரி சொறி வச்சுருக்க பிளாக் பேந்தர் எடுத்துகிட்டு போய் எங்கேயும் சொறி வச்சிட போகிறான். இவ்வளோ வண்டி நிற்கிது, பின்னாடி அவன் நிற்க மாட்டானா? இவன் மட்டும் முன்னாடி போயிட்டே இருக்கான். ஆமே, எங்கள் ஊர் வெள்ளைக்கரட்டு மாரியே தான் இருக்குது. ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. வண்டி நிறுத்தி விட்டானா? வாட் ஹேப்பன்ட்? அங்கே பைக்கர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. வந்துட்டான். அவ்வளோதான். அதுதான் போடு. ஐயோ, நான் எதை சொன்னாலும் நம்பவில்லை. இதுவும் நம்பு. மூடிட்டு மெதுவாக கூட்டுவா. பிளாக் பேந்தருக்கு மட்டும் ஏதோ ஆணுச்சு.
தூக்கி அடித்து மண்டையை உடச்சி விடுவேன். ஜெரியை பக்கத்து விட்டு வரைக்கும் தூக்கிட்டேன். இதுனா பங்களாதேஷ் இல்லை இந்தியா ஃப்ளாக் இல்லை பங்களாதேஷ் போய்வங்க. நீங்கள் பங்களாதேஷ்னால் நாங்கள் தமிழன் தான். என்ன இவ்வளோ ரைடர்ஸ், லாட் ஆஃப் ரைடர்ஸ், so many ரைடர்ஸ். ஏய் ஐம் தமிழன். ஒய் வண்டி மாமா இங்கேயா வண்டி விட்டு இறங்க. மாமா நம்பர் பிளேட்டு போட்டு வர வேண்டி தானே, அப்போ தானே கெத்தாக இருக்கும். அவன் பேர் ஜேபி மாமா, பேர் ட்ரில் பண்ணியிருக்கான். வை இங்கே போட்டிங் கயிறு வண்டி மட்டும் போட்டுன்னு வச்சுக்கோ. தமிழ்நாட்டு வண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு கெத்தாக இருந்திருக்கும். அவன் பேர் ஸ்க்ரூ போட்டான் பேர். சொல்லிட்டாங்க டிஎன் வண்டின்னு சொன்னாங்க சைனாக்காரங்க. அதுவும் அவன் வண்டி பார்த்து சொன்னாங்க, அவன் வண்டி பார்த்து சொல்லலையே. இங்கே ஒய் திஸ் போட்டிங் ஏன் இது போட்டிருக்காங்க? இவ்வளோ பைக்கர்ஸு, தமிழ்நாட்டு பைக்கர்ஸ் நாம் மட்டும் தான் இப்போ இருக்கிறோமா இங்கே? யார்? மாமா இவங்கெல்லாம் ட்ரெயின் பிடிச்சி வந்துருக்கீங்க மாமா. ஆமாம் வண்டி வித்து ஹாய் ஹலோ ஹலோ வந்துட்டு இங்கே ஜாக்கெட் மட்டும் இங்கே வாங்கி போட்டுக்கலான்னு நினச்சோம் மாமா. ஜாக்கி ஜானோட தம்பிங்களா? ஏய் இங்கே ஏது உனக்கு தங்கச்சிங்க? நம்ம பிளாக் பேந்தர் இங்கே வர சொல்லு. பிளாக் பேந்தர் இங்கே கொண்டு வந்து நிறுத்த சொல்லு. இங்கே ஏதோ எதுக்கோ நிறுத்தி வச்சிருக்காங்க, ஆனால் எதுக்குன்னு தெரியல. ரோட் கிளியர் அங்கே பார். ஓகே லேண்ட்ஸ்கேட் ஆயிடுச்சா மறுபடியுமா? இதுக்கு தான் சொன்னேன் நேரத்தோடு வாங்கடான்னு. எவ்வளோ ரைடர்ஸ், இந்த ரைடர்ஸ்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆமாம் ஏன்னு கேட்டு ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. ஜேபி மாமா நாங்கள் போகாமல் எப்படி வண்டி போவோம்? யோ ஜேபி எங்கேயா வண்டின்ட்டு முத்தம் கொடுத்துட்ருக்க? போச்சு சண்டைக்கு வந்துட்டான். மாமா ஏய் நீ பிரேக் பிடிச்சி வர மாட்டியாடா? ஏன்னா உங்க அப்பா ரோடா இது? மாமா நீ தமிழில் திட்டு மாமா, அவன் இங்கிலீஷில் திட்டுறான். யோ மாமா நீ பங்காளியில் திட்டு. ஐயோ ஐயோ என் கண்ணாடி உடச்சிட்டான், வந்த பாவத்துக்கு என் கண்ணாடி உடச்சிட்டானே. நானே இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கேன், இல்லை டென்ஷன் ஆகி சண்டைக்கு போயிருப்பேன். அப்படி என்ன இங்கே லேண்ட்ஸ்கேட் வந்துச்சு? லைட்டாக மண் சரிஞ்சால் கூட ஃபுல்லாக சரிஞ்சிட்டு வந்துடுது போல். இல்லை இவங்களே மண்ணை தோண்டி விட்டாங்களா? இந்த அங்கே தான் இருக்குது அந்த போர்டு, அந்த மலை மேலே தான். இங்கே பேர் சாபு ஏதோ ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு போயிட்டுருக்கு. போச்சே இந்த மண்ணு தான் நிறவி விட்டாங்களோ. இது வேறு ஏபிஎஸ் பிரேக் பிடிச்சா கிடு 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 கிடுன்னு நிற்கும். ஹெச்ஆர் உங்களுக்கு ஏபிஎஸ் பிடிக்குமா நான் ஏபிஎஸ் பிடிக்குமா? எனக்கு வந்து நான் ஏபிஎஸ் தாங்க பிடிக்கும். அதுதான் அப்படியே பிரேக் அழுத்த ட்ரிஃப்டிங்கில் சொயின்னு இப்படி இழுத்துட்டு போவோம். ஆனால் குறிப்பிட்ட ஸ்டேஜில் மண் வாரிடும். என்னத்த பின்னாடி திரும்பி பார்க்கணும்? பைக்கர்ஸா? நைஸ். 1000 தான் கார் ரைட் பண்ணாலும் பைக் ரைட் பண்ணுற மாதிரி வராது தெரியுமா? பைக்கில் அவ்வளோ லவ் இருக்குது பசங்களுக்கு. 60 வயசானாலும் சரி, அவன் கட்டையில் போனாலும் சரி, அந்த பைக் லவ் மட்டும் குறையாது. பொண்டாட்டி மேலே வச்ச லவ் கூட குறைஞ்சிரும், ஆனால் பைக் லவ் குறையவே குறையாது. ஏதோ சாப்பிட்றியாண்ணா? இல்லை மேலே போர்டு பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலாமா? டிஸ்கேத்தில் சாப்பிட்டுக்கலாமா?
ஹெச்ஆர் இந்த நடுவில் இங்கே ஒரு சிட்டி இருக்குங்க பார்த்தீங்களா, இது ஒரு சிட்டி தான். சிட்டினா ஒரு 10 வீடு இருந்தாலே இங்கே சிட்டி தான் ஹெச்ஆர். இந்த இடத்துல கொஞ்சம் ஃபுட்டெலாம் இருக்கும். இது விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மேலே அந்த போர்டுக்கிட்ட வந்துட்டு எதுவுமே இருக்காதுங்க, ஒரு மிலிட்ரி கேம்ப் மட்டும் இருக்கும். அது விட்டால் பின்னாடி இதுக்கு பின்னாடி நிறையா ஊர் இருக்குங்க. நாம் நிறைய பசங்க வந்துட்டு இந்த போர்டை பார்த்துட்டு அப்படியே யூட்டன் போட்டு வந்துடுறோம். ஆனால் இந்த டைம் நாங்கள் டிஸ்கித் வரைக்கும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் டிஸ்கித் தாண்டி இன்னும் நிறையா ஊர் இருக்குது, அது இன்னும் டைம் இல்லை, பார்க்கலாம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் எனக்கு என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்கள்ல, அவங்களோட நான் ட்ரை பண்ணுற மாதிரி இந்த ஊர் வருது. இந்த ஊருக்கு இதுதான் ஹெச்ஆர் நான் வர்றதுக்கு கடைசியாக இருக்கும். ஏன்னா இந்த டைமே எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுங்க. எல்லாம் பார்த்த பிளேஸு, பார்த்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. மெமரிஸ் எனக்கு எதுவுமே அழியலை. எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்தோமான்னு டவுட்டாக இருக்கும்ல, எனக்கு ஆனால் அந்த டவுட்டே இல்லைங்க. கன்ஃபார்மாக தெரியுது இந்த இடத்துல நான் உட்காந்து டீ குடிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஸோ மறுபடியும் வந்தால் எனக்கு இந்த போர் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஹெச்ஆர் உங்களுக்கு வந்து நான் லடாக் vlog நான் வந்துட்டு பண்ணதில்லை, அதனால் நான் ஓகேன்னு லடாக் vlog எல்லாமே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்தியா விட்டு நம்ம வெளியே போகிறோம். இந்தியா vlog வராது இனிமேட்டு. தமிழ்நாட்டு vlog ஒன்று வருங்க. ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எங்கே போயிட்டான் ஜேபி மட்டும் எம்பி மட்டும் ஓடிட்டான். தமிழ்நாட்டு vlog வந்து நான் எதுக்கோசம் வச்சுருக்கேன்னா, அந்த 10 hour நம்ம எடுக்கிறோம்ல, 10 hourல வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கணுன்ட்டு நம்ம ஒரு இது வச்சுருக்கோங்க. அதுக்கோசம் தான் நம்ம தமிழ்நாட்டு இப்போ அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கோம். நம்ம பைக்கு வந்தோடனே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்தியா விட்டு வெளியே போயிட்டு வெளியே ரைட் பண்ண போகிறோங்க. ஏன்னா நம்ம 4 வருஷமாக இந்தியாவே வளைச்சி ரைட் பண்ணிகிட்ருக்கோங்க. இன்னும் வந்துட்டு நம்ம வேறு கண்ட்ரிக்குள்ளே காலே வைக்கல. நேபாள் மட்டும் பைக்கில் போயிட்டு வந்திருக்கோம். போவோம், நம்ம அடுத்த கண்ட்ரிக்கு போவோம். இந்த ட்ரிப்பு முடிஞ்சோடனே நம்ம அடுத்த கண்ட்ரிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்ம வேலை. இப்போ தான் ஹெச்ஆர் லைட்டாக குளிர் தெரிய ஆரம்பிக்குது. நெகலாம் தான் வலிக்குது. கை போகிறேன் எப்படி ஆகி போச்சு. எங்கே நம்ம பிளாக் பேந்தரு பின்னாடி என்ன இவ்வளோ கூட்டம் வருது. அது பின்னாடி பார்த்தீங்களா, அது யாக்கு. ஆனால் கொம்பு வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாக்குக்கு கொம்பு பெருசாக இருக்கும். இவனுங்க யாக்கு விடவே மாட்டானுங்க தெரியுமா. நம்ம ஊர்லலாம் யாக்கே பார்க்க முடியாது. அங்கே பேர் நம்ம பிளாக் பேந்தர் அங்கே வர்றது இல்லை. ஆனால் வேறு ஏதோ வண்டி லீட் பண்ணி கூப்பிட்டு வருது. நம்ம பிளாக் பேந்தர் எங்கே ஆலியா காணா ரொம்ப தூரத்துக்கு வருவோம். நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் நிற்போம். ஜேபி பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரா. இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குது ஊர். இந்த மலை இருக்குல்ல, ஒரு வழியாக ஸ்னோ கிட்ட பார்த்துட்டோம். ஆமாம், ஐயோ இப்போ தான் சில்லுன்னு ஆக ஸ்டார்ட் ஆகுது என் கை. அப்பயே சொன்னான் ஜேபி க்ளவுஸ் எடுத்து போட்டுக்கோன்னு. நான் தான் எனக்கு குளிர்லன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். யாரா இது இந்த டெம்பரேச்சரில் இங்கே ஜாக்கிங் போகிறது? உங்கள் வீட்டில் ஜாக்கிங் போகிறதுக்கு இடமே இல்லையான்னு நான் மவுண்டெயினில் ஜாக்கிங் போயிட்டுருக்கேன். அங்கே பாரு, ஏதோ தங்கப்பதக்கம் மாரி அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனது எப்படி எடுத்து வச்சுருக்காங்க ஸ்டாச்சு ஓட்டம். ஹெச்ஆர் இருங்க, உங்களுக்கு இவ்வளோ வியூ எங்களை கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க. வண்டி இங்கே தான் ஓட்டிகிட்டு போயிருப்பாங்க போல். சுக்கு நூறாக உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே இந்த வண்டியில் அடிப்படுறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா என்ன? இங்கே பாரு எப்படி நுனிங்க கிடக்குதுன்னு. ஐயோ, நம்ம ஹெச்ஆர் ஃபேமிலியில் ஒருத்தர் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தார், இந்த மாதிரி மவுண்டைன் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்க தாரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அது இன்றைக்கி எடுத்தே ஆகணும் ஹெச்ஆர். அப்புறம் வந்துட்டு நம்ம பிளாக் பேந்தரில் வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்ட் மாற்ற போகிறோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி வந்துட்டு நம்ம ஹெச்ஆர் என்ன சொல்கிறாங்களோ அது நம்ம அதில் செஞ்சு காட்டலாம் பிளாக் பேந்தரில் அப்படின்னு மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இனி வந்துட்டு vlog வந்துட்டு ஒரு சேனலில் தாங்க ஹெச்ஆர் வரப்போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹாட் ரேசர்ஸ் சேனலில் மட்டும்தான் இன்னி வருது. நம்ம பழசு ஃபஸ்ட்டு பண்ணோம் தெரியுங்களா, அந்த இன்ஸ்டா 360 வச்சுக்கிட்டு நம்ம ஹியூமனிட்டி பண்ணுறது, அப்படியே விளையாடுறது, அதுதாங்க ஹெச்ஆர் நம்ம மறுபடியும் பண்ண போகிறோம். இங்கே ஆனால் நிறுத்தக்கூடாது தான், இறங்கி நம்ம ஹெச்ஆர் ஒருத்தர் மவுண்டைன் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. அது இன்றைக்கி நிறைவேற்றிட்டு போயிடலாம். இந்த இடத்துல நிறுத்தினா கரெக்டாக இருக்கும். அதுக்கு நம்ம பிளாக் பேந்தர் கரெக்டாக நிறுத்த வைக்கணுமே. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துடும். நமக்கு இருக்க சிக்னேச்சருக்கு இங்கே டவர் கிடைக்காது, அட்டன் பண்ணாலும் யூஸ் இல்லை. அதுவும் மில்லியன் போனால் தான் 200 ரூபா. லேக் போனிச்சுன்னா 50 ரூபா, 30 ரூபா, 38 ரூபா. ஆனால் அது நமக்கு வந்து பெனிஃபிட்டு எப்படின்னா, ஷார்ட்ஸ் நமக்கு எல்லா வீடியோவும் 2 லேக் பண்ணி வச்சோங்க, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் வரும். ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கமாக வியூஸ் அதிகமாக சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ தான் நம்ம கான்செப்ட்டு.
ஹெச்ஆர் உங்களுக்கும் நான் டிப்ஸ் தரேன். எந்த யூடியூபருமே டிப்ஸ் தராங்களா என்னன்னு தெரியல. அப்படின்னா கிளாஸ் எடுப்பாங்க, கிளாஸ் எடுக்கிற பேரில் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் வரீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்துச்சு, இந்தமாதிரி யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கிறேன், இது பண்ணுங்கன்னு. தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு கடன் வாங்கியாச்சும் ஒரு சின்ன ஐஃபோன் வாங்கிருங்க. நான் ஏன் ஐஃபோன் சஜஷன் பண்ணுறேன்னா, அதோட கிளாரிட்டி வந்துட்டு 6 வாங்கினாலுமே 10 அளவுக்கு ஈக்குவல் இருக்குங்க, 12 அளவுக்குமே ஈக்குவல் இருக்குங்க. அதனால நீங்கள் ஒரு சின்ன ஐஃபோன் வாங்கிட்டு ஒரு ரீல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா க்ளீனாக எடிட் பண்ணுங்கள். விஎனில் இல்லை கேப் கட் பண்ணணுன்னா விபிஎன் ஆன் பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ணி நீங்கள் சாங்ஸ் நல்லா ட்ரெண்டிங் சாங்ஸாக சூஸ் பண்ணி நல்லா நீட்டாக டைமிங் முக்கியங்க. உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் டைம் வச்சுக்கோங்க. சிக்னேச்சர்னால் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சிக்னேச்சர்னால் இப்போது ஹெச்ஆர்னா வீடியோ 5 மணிக்கு வந்துடும், ஜேபினா வீடியோ 11 மணிக்கு வந்துடும். அந்தமாரி இப்போ நீங்கன்னா உங்கள் வீடியோ வந்துட்டு எத்தனை மணிக்கு வரணும் ஒரு சிக்னேச்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாசன் ப்ரோ இருக்கார்ல, அவர் என்ன ஆனாலும் சரி 11 மணிக்கு வீடியோ வந்துடும். சரி அண்ணாவும் அதேமாரியே தான், எல்லாத்துக்கும் ஒரு சிக்னேச்சர் டைம் வச்சுருப்போங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, கண்ட டைமில் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிட்டீங்களா போஸ்ட் போட்டுறீங்க, டைமிங் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அப்படியே போடுங்க, மேலே வந்துடலாம். இப்போ நாங்களுமே அதுதான் வந்துட்டு ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பம்பிள் பீக்கும் மிஸ்ஸஸ் ஹெச்ஆர் சேனலுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் கொடுக்குற டாஸ்க் வச்சு நான் அது பண்ண போகிறேங்க. இதுதான் ஹார்ட் ரேஸு நம்ம சிக்னேச்சர் இருக்குங்க. அது வந்துட்டு அந்த ஃபன்னு, சின்ன பசங்கள்கிட்ட பேசுகிறது, ஒய்ஃப் விட்டு கிண்டல் பண்ணுறது. நம்ம ஊருக்கு போனேனே முதல்ல Insta 360 வாங்குங்க. என்னோட Insta 360 கல்யாணத்தில் காணாமல் போச்சுங்க. அது வந்துட்டு என்னோட சின்ன அலட்சின்னு சொல்லலாம். என்னோட பெட்ரூமில் தான் இருந்துச்சு. சரி நம்ம பசங்க தானே என்ன ஆக போகுது அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக விட்டேன். அந்த ஹல்தி ஃபங்க்ஷனில் வந்துட்டு காணாமல் போச்சுங்க. சரி ஓகே, அவங்க நாங்கள் திருட்டிட்டு போனான்லாம் நான் சொல்லலை. அவங்க ஒன்று ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அதால் நீடு ஏதோ தேவைப்படலாம். ஓகே அப்படின்னு தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எங்கே இருந்தாலும் சரி அந்த கேமரா கொஞ்சம் நீ பத்திரமா பார்த்துக்கோங்க. அது நான் ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட கேமரா அது. ஹெச்ஆர் ரோடா இது ரோடு எப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கல் மேலேருந்து கீழே விழுந்தாலும் சரி மொத்த கல் பட்டன்னு சரிஞ்சிட்டு வருங்க. ஒரு ரீல்ஸ் கூட ஃபேமஸ் ஆகுனுச்சுல, உயிர் என்னடா உயிர் செகண்டில் போயிடும் அப்படின்னு மாரி ஒரு அப்படி கல் சட்டார்னு வந்து அடிச்சுடல. எனக்கு அதேமாரி வியூ ஆங்கிள் தாங்க இருக்குது. இப்போ நம்ம பிளாக் பேந்தர் போயிட்டுருக்கு, ஏதோ கல்லுக்கு இதை சரிஞ்சிட்டு வந்து நம்ம பிளாக் பேந்தர் 4-3 போணுச்சுன்னா ஆல்ரெடி அது வண்டி அடிப்படுறது ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்குங்க. நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வெளியே காட்டிக்க மாட்டேங்கன்னா, நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கணும் அதை பொறுத்து தான் அவங்க இருப்பாங்க. நான் இன்றைக்கி ஹாப்பியாக இருந்தேன்னா அது இவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இன்றைக்கி நான் சேடாக இருக்கேன்னா அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, அப்படியே எல்லாம் பிளானுமே ஆஃப் ஆயிடுவாங்க. அதுதாங்க ஒரு ஃப்ரெண்டு. இது அவங்க சோகமாக இருந்தாலும் நாங்களும் வந்துட்டு அமைதியாக இருப்போம். இன்கேஸ் எனக்கு இன்றைக்கி மூடு சரியில்லைன்னா இன்றைக்கி என்ன பிளானோ எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுற மூடை ட்ரை பண்ணுவாங்க. அதேமாரி இன்றைக்கி ஹாப்பியாக இருந்தாங்கன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்தமாரி தான் ஹெச்ஆர் நான் எங்கள் கேங்கில் பொறுத்த வரைக்கும். நேற்று அதனால தான் நாங்கள் வந்துட்டு லடாக்கு நேற்று போர்டு பார்க்க வரல. ஏய் வண்டி சேஃப்டியாக இருந்தா, நீ வண்டியெலாம் 2 வீலில் ஓட்டு. அங்கே நாங்கள் 0 பாயிண்ட் இருக்குங்களே, நம்ம பிளாக் பேந்தர் நான் என்றைக்குமே அந்தமாரி ஓட்டினதுங்களே. நான் இந்தமாரி வண்டி ஓட்டி என் ஒய்ஃபுமே பார்த்ததில்ல. ஒய்ஃப் வந்துட்டு நிறைய டைம் எனக்கு கிண்டல் பண்ணியிருக்கா, என்னங்க சிவாலாம் அப்படி வண்டி ஓட்டுறாரு, நீங்கள் ஏன் கேஷுவலாக வண்டி ஓட்டுங்க. ஆனால் உள்ளே உட்காந்து அவள் பார்த்துருக்கா, உள்ள வியூ வந்துட்டு அவ்வளோ பயமாக அவளுக்கு சீட் பெல்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. இங்கே பாரு எவ்வளோ மோசமாக. இதெல்லாமே லேண்ட்ஸ்கேட் ஆகி அடிப்பட்டது. இந்த கல் வந்து இப்படி விழுவும்ல, அதில் வந்து அடிப்படுறது. ஆனால் அன்றைக்கி 0 பாயிண்ட்டில் வந்துட்டு அவள் வெளியே இருந்தா, எனக்கு இந்தமாதிரி வீடியோ எடுத்தாரன்னு. இப்போ ஒய்ஃபை டிபெண்ட் பண்ணாமல் வேறு யாருங்க நம்ம டிபெண்ட் பண்ண போகிறோம், ஒய்ஃபை தானே டிபெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ வந்துட்டு அவள் எனக்கு வீடியோ எடுத்தாரன்னு அவளே கேட்டால், அப்போ எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, என்னடா இவ எனக்கு வீடியோ எடுத்தாராளா அப்படின்னு இருந்துச்சா. சரின்ட்டு இவள் வந்துட்டு வெளியே நின்றுடுறான். அப்போ நான் வந்துட்டு எப்பயும் ஓட்டுற மாரி தான் ஓட்டினேன். ரொம்ப என் பொண்டாட்டி வெளியே இருக்கா, அவள்கிட்ட சீன் போடணும் அப்படின்லாம் நான் ஓட்ட கிடையாது. எப்பயும் ஓட்டுற மாரி தான் ஓட்டினேன். அப்போ தான் பயந்தாலே நம்ம வீட்டுக்காரர் இப்படி ஓட்டுறாரா அப்படின்ட்டு வாயை வந்துட்டு அவள் 3 நாளாக அதை பற்றியே தான் கேட்டுட்டு இருந்தோம். உண்மையிலுமே நீங்கள் இப்படி தான் ஓட்டுவீங்களா, உண்மையிலுமே நீங்கள் இப்படி தான் ஓட்டுவீங்களான்னு. ஆமாம், அங்கே ஸ்னோ இருக்க இடத்துக்கு தான் ஹெச்ஆர் போயிட்டுருக்கோம். ஸோபா இங்கே பாயிண்ட் நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் தண்ணி நிறையா வந்துட்டு இருந்துச்சு, இப்போ தண்ணி வர்றது நின்றுடுச்சு. வெய்ய காலையில் இங்கேயும் தண்ணி பற்றாக்குறை. ஆனால் ஹெச்ஆர் நீங்கள் மட்டும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சுடு தண்ணியில் குளிக்கல, அன்றைக்கி நாளே ஒரு மாதிரி வெக்ஸாக தான் இருக்கும். எப்பவுமே எந்திரிச்சதும் முதல்ல ஒரு செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி வச்சு உங்கள் மூஞ்சில் முடிச்சிருங்க, யார் மூஞ்சிலையும் முடிக்காதீங்க. நான் இப்போ வரைக்குமே என் ஒய்ஃப் மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன். எந்திரிச்ச உடனே கேமரா ஆன் பண்ணி என் மூஞ்சில் தான் முழிப்பேன். இது ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நான் என் ஒய்ஃப் மூஞ்சில் முழிச்சிட்டு போய் அன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஏதோ பேட் லக் ஆகுனுச்சுன்னா
இவனால தான் எனக்கு இந்தமாரி ஆணுச்சோன்னு எனக்கு அந்த தாட் வந்துடவே கூடாது. அது வந்துட்டு நார்மலாக எப்பயுமே ப்ளஸ்ஸு நெகட்டிவ் எல்லாம் தெரியறது தான். இங்கே பாரு ஸ்னோ எப்படி இருக்குது. ஐயோ இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துருந்துக்கலாமோ. பரவாயில்ல, நம்ம அங்கே போய் இன்னொன்று ரீடேக் எடுத்துக்கலாம். அதேமாரி ஆனால் பசங்க தாட்டு பொறுத்த வரைக்கும் உன்னால் நடந்துச்சா உனக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் உன்னால் ஒரு கெடுதல் நினச்சா நீ தான் மொத்த காரணமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்துட்டு சண்டை போடுவாங்க. இந்த இதில் நான் நிறைய பார்த்துருக்கேங்க. ஏன் எங்கள் ஃபேமிலியிலே பார்த்துருக்கேன். காலைல காட்டி மூஞ்ச காட்டாதுன்னா கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் சின்ன வயசில் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தாட் எங்களுக்குள்ளார வந்துடக்கூடாதுன்னு நான் காலையில் எப்பயுமே எந்திரிச்சோன்னே கண்ணே தர முடியும். எந்திரிச்சு உடனே செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி என் மூஞ்சி அன்றைக்கி ப்ளஸ்ஸோ நெகட்டிவோ அது என்னோட போகட்டும் அப்படின்னு தான் இருப்பேன். நீங்களும் அதேமாரியே வச்சுக்கோங்க. யாருமே ரீசன் வந்துட்டு சூஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி மூஞ்சல் தான்டா முழிச்சா, அதனால தான் எனக்கு விளங்காமல் போச்சு, இன்றைக்கி நீ தான் எனக்கு கால் பண்ண, அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் அவங்கள குத்தி கட்டாதீங்க. பாவம் அப்புறமேட்டு அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகுவாங்க. பங்களாதேஷ்லேருந்து இவங்க வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் சவுத்துலேருந்து வந்திருக்கோம். சவுத்துலாம் இல்லை, தமிழன். ஆனால் வி ஆர் ஆல்ஸ் இந்தியனுங்க, அதை மறந்துடுறோம். நீ சவுத் சைடு, நார்த் சைடு, ஈஸ்ட் சைடு, வெஸ்ட் சைடுன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர நம்ம எல்லாருமே இந்தியா தான் அப்படின்னு யாருமே சொல்ல வர மாட்டேங்க. ஏன் நானே இன்னும் சொல்ல வர மாட்டேங்க. எப்போ கேட்டாலும் சவுத்துன்னு சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு நான் பீகாரில் இருக்கப்போ ஃப்ரெண்டு சொன்னான், என்ன அவனா சவுத் சைடு ஈஸ்ட் சைடுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நம்மளாம் இந்தியாக்குள்ளே தான் இருக்கோம், இந்தியான்னு சொல்லி பழக மாட்டியா அப்படின்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நான் மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே என்னடா இதை பொட்டை பிள்ளைங்கள்ட்ட நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க? ஏய், ஒரு பொட்டை பிள்ளைங்க நின்னா போதுமே. ஐயோ கார் கண்ணாடி உடஞ்சிரும். ஏய் யாராவது ஏய் ஹோலியை கொண்டாடிட்டு இருக்கீங்க? யோ ஆண்டி யோ ஆண்டி, நான் என்ன ஆண்டி பண்ணேன்? ஐயோ ஆண்டி, யோ கொலவெறி பிடிச்ச ஆண்டி, வை தீஸ் கொலவெறி என் மொண்டாட்டி ஒன்னதாட்டி. யோ உங்கள் வீட்டில் ஏதோ குழம்பு ஏதோ திருடிட்டு வந்துட்டேன்னா வை தீஸ் கொலவெறி பார் யூ கை ஜில். ஆண்டி இப்போ பேர் நான் இறங்கி வந்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னை ஐஸ்கிரீமில் போட்டு முக்கிறேன். இங்கே இறங்கி ஒரு நிமிஷம். ஏய் இரு ஆண்டிக்கு இன்னைக்கு இருக்கு. ஆண்டி வெயிட், ஐ கம்மிங். யூ புட்டிங் ஐஸ் இன் மை ஹெட். ஹேய் ஆண்டி, யூ புட் ஐஸ். வெயிட், ஐ புட்டிங் ஐஸ். ஏய் என்ன ஸ்னோ இருக்கு? யூ ஆண்டி, ஐ அட்டாக் யூ. ஏ ஆண்டி, நீ காப்பாத்துற? யோ ஆண்டி வலிக்குது ஆண்டி. ஆண்டி அங்கிள் இல்லை இந்த ஆண்டி. யோ ஆண்டி இந்த பிடிச்சிக்கோ. ஆண்டி இந்த அப்படி இந்த ஆண்டி, ஆண்டி கூட விளாட்றதம்பா. இந்த ஆண்டி எப்படி? ஐயோ என் பொண்டாட்டி செருப்பில் அடிக்க போறா. ஆண்டி எப்படி? யூ புட்டிங் yeah culprit. Yeah, happy birthday. Birthday to you too. Happy new year. Okay. It's your birthday? It's your birthday? Yes, my birthday. யாரா கழுத்து மேலே அடிச்சது? மூச்சு வாங்கி. Gloves na? Yeah, my hand is gloves, no problem. You know gloves. So frozen. You where from? Kerala. Kerala. You're from? Tamil Nadu. Nadu. வணக்கம். எந்த ஊரு? சேலம். சேலம். நீங்க? சென்னை. சென்னை. ஏ மூச்சு வாங்குதுப்பா. ஐஸில் ஃபுல்லாக அட்டாக் பண்ணிடுச்சு. ஆமாம், முன்னே கோணே ஆயிடுச்சு. ஆண்டி ஆண்டி என்னடா பண்ணீங்க? வந்தோடனே என்னை ஐஸ் கட்டி எடுத்து அடிச்சிச்சு. டீம் சேர்ந்துட்டிங்களா? தமிழாம்பா எல்லாரும் தமிழ் எல்லாரும் வைப்பீங்க தானே ஆன்டி அட்டாக் மீன். நான் சொல்கிறேன், அது வரைக்கும் மட்டும் போகலாம். ஃப்ரீயாக ஐஸ் கட்டியில் போட்டு முக்கிட்டீங்களா? எனக்கு பயம் எடுத்துருச்சு. அக்கா ஏதோ காண்டாகி ஐஸ் கட்டி எடுத்து அடிக்குதோன்னு. வண்டி சுத்த பவர் போயிடுச்சு. என்ன பிரியா, என்ன ஆயிடுச்சு?
ஹெச்சே இங்கே நாங்கள் கேஷுவலாக வந்துட்டு இருந்தோமா, பசங்க ஆன்ட்டி பார்த்தனே நின்றுட்டானுங்க. சரி கேஷுவலாக தானே நிற்பானுங்கன்னு பார்த்தா அக்கா ஐஸ் கட்டி எடுத்து அட்டாக் பண்ணுது. ஆனால் ரியலி இந்தமாரி இடத்தெல்லாம் பாருங்கள், முன்ன பின்ன தெரியாதவங்க ஒரு உரிமையோடு விளையாடுறாங்க. ஏன்னா எல்லாருமே நமக்கு சகோதரன் சகோதரிகள் மாரி தான். இதே நம்ம ஊரில் பாரு, ஹாய்ன்னு சொன்னால் கூட நீலாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல, நீலாம் அண்ணன் தம்பியோட பிறக்கல, வந்துடுவீங்க அப்படின்னு மாரி ரொம்ப இன்சல்ட் பண்ணுவானுங்க. ஆனால் இந்தமாரி ட்ராவல் ஜேர்னியில் மீட் பண்ண போகிறேன், ஒரு தம்பியா ஒரு தங்கச்சியா ஒரு அக்காவா ஒரு அண்ணனா இப்படி க்ளோஸாக பழகுறாங்க. இதுதாங்க ட்ராவல் லைஃப். ஆனால் இவன் வந்து 2 நாளில் வந்துட்டு ரிட்டர்ன் போகிற மாதிரி, ஒரு நாள் வரத்துக்கு, ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதுக்கு, ரிட்டர்ன் போகிறதுக்கு ஒரு நாள். ஆமாம், அந்த அக்கா கேரளா தான். ஆனால் நான் அந்த ஆன்ட்டிக்கோட ஐஸ் கட்டி எடுத்து விளையாட மாதிரி என் மொண்டாட்டி மூஞ்சி நீங்களாம் பார்த்துருக்கணுமே, சரியான டென்ஷன் ஆகிட்டாங்க. அவள் விட்டுருந்தா அவ்வளோதான். சரி அவள் மனசை மற்ற தான் அப்படியே ஐஸ் கட்டி தூக்கி அவள்கிட்ட விளையாடுற மாதிரி அடித்து விளையாண்டிக்கிட்டேன். என்ன அவ்வளோ தூரம் போகணுமா? லடாக் நம்ம வந்துட்டோம். ஆ மேலே மேலே வா மேலே வா, லடாக் பக்கம் வந்துட்டோம். திஸ் இஸ் லடாக் போர்டு. இங்கே இருக்குது பாருங்க, இந்த போர்டு பார்க்க தாங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணி ஜேர்னி பண்ணி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றது. ஃபைனலாக நம்ம லடாக் போர்டை அச்சீவ் பண்ணிட்டோம்ச்சா. see தட் அந்த போர்டு இருக்குங்களே. ஆனால் போர்டு சரியான கூட்டம், இங்கேயும் நிறைய டிராஃபிக்கு. இங்கே பாருங்க, இதுதாங்க இருக்கிறதுலே பெருசு. பின்னாடி எல்லாமே ஸ்னோ இருக்குது. நம்ம வந்து வைக்கில் இங்கே நிறுத்திட்டு பசங்களாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பசங்களாம் பாய்ஸ்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிட்டோம், நாம் வந்துட்டு கடைசியாக ஃபோட்டோ நல்லா நீட்டாக எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேம்ப், இல்லைன்னா போலீஸ். அங்கே ஒரு போர்டு இருக்குது, இங்கே ஒரு போர்டு இருக்குது. மாமா அதுதான் மாமா ஜெயிச்சிட்ட மாறா போர்டு. யோ மிலிட்ரி, அதுதான் ஏன் ஜெயிச்சிட்ட மாறம் போர்டு. வண்டி இப்படி உள்ள விடு உள்ள விடு. அங்கே பேர் ஸ்னோ கேட்டிங்கல்ல, ஃபுல்லாக ஸ்னோ தான். நாமா எங்கே அலோடுலே? நீ ரோட்டில் நிறுத்தக்கூடாது, அப்படி ஓரமாக நிறுத்தணுமா? யார் சொன்ன அலோடு இல்லைன்னு? ஏண்டா 6000 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கும், போர்டில் ஃபோட்டோ எடுக்க கூட மாட்டானுங்களாம். இன்னைக்கு மட்டும் அவன் ஃபோட்டோ எடுக்கக்கூடலன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான். मामा इधर था, आप क्यों नहीं समझ रहे यार? इधर लगा गाड़ी, इधर गाड़ी आएगा ना, इधर लगाओ ना फिर. அவனுக்கு வண்டியில் அங்கே தான் நிறுத்தி வச்சிருக்கான், அவனுக்கு தான் வாய் பேச மாட்டியா? 2 வீலர்னா அவனுக்கு அவ்வளோ இதாகிடுச்சா? என்ன வாட் ஃபைன்? இங்கே பேர் இங்கே தான் வெஹிக்கிள் இருக்கு, வாட் ஃபைன்? பையா வி ஆர் கம்மிங் 6000 கிலோமீட்டர், ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே வி ஆர் 1 செகண்ட், வி வாண்ட் டு டேக் ரெஸ்ட். see my vehicle inside. what? why you not giving respect? seeing my kilometer 6000 kilometer for 1 minute you not give respect. இத்தனை வண்டி இங்கே ரோட்டில் நிற்கிது, அதெல்லாம் தெரில. உடனே ஃபைனுன்ட்டு வந்துடுவார். பைக்கர்ஸ்னால் மதிக்க மாட்டேங்கிறாங்க மாமா. எத்தனாயிரம் கிலோமீட்டர் பைக்கில் நம்ம வர்றோம். இங்கிலீஷ்காரங்களை பார்த்தா மட்டும் போட்டு நின்று ஃபோட்டோ எடுக்க விடுவாங்க. ஆமாம், லைஃப்பில் 2வது டைம் வரங்க. அவங்க லைஃப்பில் ஒரு டைம் கிடைக்கிறது லக்கு, 2வது டைமுங்க. நம்ம ஆர்சி போனோம்ல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. லைஃப்பில் 2வது டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வினிதா வீடியோ எடுத்து விடு. இருது அவங்க போகட்டும். இந்த ஒரு போர்டுக்கோசம் தாங்க வச்சா நம்ம சவுத் சைடு, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பசங்கள்லாம் காடு மாடை நிறையா சாப்பிடாம, சாப்பாடு ஒத்துக்காமல் எல்லாமே கடந்து வரோம். ஆன்ட்டி சீக்கிரம் நாங்கள் போகணும். இப்படி வாங்க. ஏங்க இந்த போர்டை எவ்வளோ வேல்யூ அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே வீடியோ காணும் இன்னும் வாங்க. ஆ 17982 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கோசம் தான். போகலாமா? பாய். லடாக் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு.
அவ்வளோதான் ஹாட் ரேசர் இது முடிஞ்சிச்சு. ஹெச்ஆர் லாஸ்ட் எபிசோட் நம்ம முடிச்சுட்டு ஹெச்ஆர் கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் எல்லாம் கடந்து வந்து இந்த போர்டு வந்திருக்கோம். எவ்வளோ லைஃப்பில் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ணது, நம்ம டார்கெட் பண்ணது வந்துட்டு அது போயே ஆகணும்னு அது இந்த போர்டுக்கோசம் தான் ஹெச்ஆர். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி, எதுக்குமே நாங்கள் கிவ் அப் கொடுக்காம இதுதான் ஹெச்ஆர் எங்களோட லைஃப் எண்டு. இந்த ஒரு போர்டு பார்க்கறதுக்காக ஹெச்ஆர் நாங்கள் வந்துட்டு 6000 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம். சேலம் டு லடாக் போட்டிங்கன்னா 2500 கிலோமீட்டர் தான் காட்டும். ஆனால் எப்பட்றா நீ 6000 கிலோமீட்டர் சொல்கிறீங்களா? நாங்கள் டெசர்ட்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்தாங்க, அதனால எங்களுக்கு 6000 கிலோமீட்டர் ஹெச்ஆர். ஸோ ஹெச்ஆர் எத்தனை பேர் இந்த போர்டு பார்க்க ஆர்வலாக இருக்கீங்க? நம்ம பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேர்த்துக்கு இந்த போர்டு பார்க்கணுன்னு ஆசை வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்துட்டு செகண்ட் சீரியஸில் பார்க்கலாம். பாய்.